அரசின் 2 கண்களைப் போன்று தொழில்துறை மற்றும் வேளாண்மையை பேணி பாதுகாத்து வருகிறோம். தொழில்துறைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசு தொடர்ந்து செய்யும் என தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோவையில் 2 நாட்கள் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள முதல்வர் பழனிசாமி நேற்றிரவு விமானம் மூலம் கோவை வந்தார். தொடர்ந்து BSG கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடந்த தொழில் மற்றும் வர்த்தக அமைப்பு நிர்வாகிகளுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், இங்கு தொழில் மற்றும் வர்த்தக அமைப்பினர் பல்வேறு கோரிக்கைகளை வைத்துள்ளனர். இதில் எங்களால் எந்தெந்த கோரிக்கைகளை செய்ய முடியுமோ அதனை இந்த அரசு நிச்சயமாக செய்யும் என்றார். மனிதருக்கு 2 கண்களைப் போன்று ஒரு அரசுக்கு தொழில்துறை மற்றும் வேளாண்மை 2 கண்களாகும். ஒரு நாடு வளர வேண்டும் என்றால் தொழில் வளம் மற்றும் வேளாண்மை சிறக்க வேண்டும் என்றும் இந்த இரண்டிலுமே நாங்கள் கவனம் செலுத்தி வளமான தமிழகத்தை உருவாக்க அடித்தளம் அமைத்துள்ளோம் என்றார். மாநிலத்திற்கு 2 கண்கள் எப்படியோ அதே போல ஒரு அரசாங்கத்திற்கு தொழிலும் வேளாண்மையும் 2 கண்களாக நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு நாடு வளர வேண்டும் என்று சொன்னால் தொழில் வளம் சிறக்க வேண்டும், வேளாண்மை சிறக்க வேண்டும். இரண்டிலுமே நாங்கள் கவனம் செலுத்தி ஒரு வளமான தமிழகத்தை உருவாக்குவதற்கு என்னுடைய அரசு அடித்தளம் அமைத்து அதை வெற்றிகரமாக நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். வேளாண்மை என்கின்ற பொழுது உணவு தானிய உற்பத்தியிலே இந்தியாவிலேயே அதிக அளவில் உற்பத்தி செய்து தொடர்ந்து தேசிய விருதை கிறிஸ்துவ மாநிலங்களை நம்முடைய அரசு பெற்றுள்ளது. இன்றைக்கு டெல்டா மாவட்ட பகுதியில் இன்றைக்கு சரியான முறையில் அந்த நெற்பயிர்களுக்கு உரிய காலத்திலே கடமடை வரை அந்த விவசாய மக்களுக்கு தண்ணீரை கொடுத்ததன் விளைவாக ஒவ்வொரு ஆண்டும் 23 லட்சம் மெட்ரிக் டன் தான் அரசு நெல் கொள்முதல் செய்வாங்க. இந்த ஆண்டு 32,40,000 டன் நெல் கொள்முதல் செய்து சாதனை படுத்திருக்கின்றோம். அதே போல தொழில் அதிகாரிகள் மாண்பு அம்மா அவர்கள் கேட்ட பொழுது உலக முதலீட்டாளர் மாநாட்டை சென்னையை நடத்தினார். நாங்கள் அம்மா மறைவுக்கு பிறகு அம்மா வழியிலே நடைபெறுகின்ற அம்மாவுடைய அரசு 2019 ஜனவரி மாதம் சென்னையிலே தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி சுமார் 3,50,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்து 304 தொழில் வருவதற்கு அம்மாவுடைய அரசு நடவடிக்கை மேற்கொண்டது. அதே போல சோதனையான நேரம் கொரோனா வைரஸ் தொற்று இருந்த காலகட்டத்தில் கூட இந்தியாவிலேயே சுமார் 60,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்து 24 தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட அரசு அம்மாவுடைய அரசு. இன்றைக்கு இந்தியாவிலேயே தொழில் தொடங்க உகந்த மாநிலம் தமிழ்நாடு என்று தமிழ்நாடு நோக்கி தொழில்கள் வந்து கொண்டிருக்கின்றனர். அதற்கு காரணம் சட்ட ஒழுங்கு சிறப்பாக பேணிக்காங்க. இந்திய நாட்டிலே அமைதி பூங்காவாக விளங்கிக் கொண்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு. எந்த ஒரு மாநிலத்திலே சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கின்றதோ அந்த மாநிலம் பொருளாதாரத்தை வளர்ச்சி அடையும். அதை அம்மாவுடைய அரசு இன்றைக்கு செயல்படுத்தி வருகிறது. இந்த தினம் கூட அகில இந்திய அளவிலே சேலத்தில் இருக்கின்ற நகர காவல் நிலையம் முதலிடம் வந்திருக்கின்றது. ஏற்கனவே RS இருக்கின்ற காவல் நிலையம் கூட தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அகில இந்திய அளவிலே. இதற்காக சொன்னால் இன்றைக்கு பெரிய பெரிய தொழில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சட்ட ஒழுங்கு சிறப்பாக இல்லாவிட்டால் அங்கே தொழில்